பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு திறந்தருளும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு திறந்தருளும். பாருங்க, சிமை கெட்ட வார்த்தையில் அசியமா திட்டுறான். அதுவும் நம்மளை மட்டும் இழுத்தா நமக்கு ஈஸியா, என்னை மட்டும் ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஆனா எங்க அம்மா எங்க அப்பாவை எங்க வம்சத்தை அப்படி அந்த மாதிரி இழுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கோபம் வந்துடும். திட்டுறதா இருந்தா என்ன திட்டுப்பா, எங்க அப்பா உன்ன என்ன பண்ணாரு, எங்க அம்மா உன்ன என்ன பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சிமேயி மொத்தத்துல எல்லாரையுமே இழுத்து போடுறான். இவனுக்கு எப்படியாவது கோபம் வரணும்னு தான் திட்டுறான். ஆனா பக்கத்துல இருக்கிறவனுக்கு கோபம் வருது. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு மனக்கண் இருந்துச்சு. என்ன கண் இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு இவனை கொல்றதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்னன்னா இவன் பேசல, இவனுக்கு பின்னாடி சத்துரு பேச வைக்கிறான், இந்த சூழ்நிலையில பேச வைக்கிறான். தாவீதே, நீ அதை கண்டுபிடி, நீ அமைதியாயிரு. ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி, ஒரு சூழ்நிலை வர்றதற்கு முன்னாடி எனக்கு ஒரு கிருபை தருவீராக. பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தருகிறவர். என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபத்தான காரியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை தருவீராகப்பா. மனிதனுடைய துஷ்டத்தனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, அந்த மனிதன் பேச வருகிற நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு தருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவ்வளவு ஞானத்தை நமக்கு கிருபையாய் தருகிறவர்.